சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் கடந்த 12ஆம் தேதி தோழியுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பிரேம் என்பவரிடம் 500 ரூபாய் பணம் கேட்டு SSI ராமச்சந்திரன் துரத்தியதால் விபத்தில் சிக்கி காயமடைந்ததாக கூறப்படும் பிரேம் 22ஆம் தேதி உயிரிழந்தார். இளைஞர் மரணம் குறித்து SSI ராமச்சந்திரனிடம் உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், விவரங்கள் என்ன? இருசக்கர வாகனத்துல அதிவேகமாக சென்று சாலை தடுப்பினால் மோதி பலத்த காயங்களோடு சிகிச்சையில் இருந்த நபர் உயிரிழந்த விவகாரத்துல திடீர் திருப்பமாக காவலர் ஒருவர் விரட்டியதனாலதான் அவர் இந்த வேகமாக சென்று இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக உயர் அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எண்ணூர் அன்னை சிவகாமி நகர் பகுதியை சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் கடந்த 12ஆம் தேதி அன்று ஆறுபடை முருகன் கோயில் பின்புறம் உள்ள கடற்கரையில தனது பெண் தோழியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாகவும், அப்பொழுது அங்கு வந்த SSI ராமச்சந்திரன் என்பவர் அந்த நபரை மிரட்டி பணம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் அந்த போலீசாரிடம் தப்புவதற்காக தான் அங்கே தனியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிடம் இருந்து தனது வண்டியை எடுக்க ஒரு ரேபிட்டோ மூலமாக அருகக்கூடிய பைக் எடுக்க சென்று அந்த காவலர் சென்று விட்டதாக நினைத்து மீண்டும் தோழியிடம் வரும்போது அந்த SSI அந்த நபரை மிரட்டி பணம் கேட்டிருக்கிறார். உன்னுடைய விவகாரங்களை உனது குடும்பத்தாரிடம் தெரிவித்துடன் என்று கூறி அவரிடம் பணம் கேட்டு விட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்பாக அவர் வேகமாக அந்த போலீசாரிடம் தப்ப முயன்ற போதும் காலச்சத்திரா அந்த நகர் வழியாக சென்று கொண்டிருந்த போது ஒரு வேகத்தடையில மோதி அவர் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த அவர் சிகிச்சையில் ராயப்பட்ட மருத்துவமனையில் முதலில் சிகிச்சை பெற்றிருக்கிறார். பின்பாக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று 22ஆம் தேதி அதிகாலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் ஒரு ரேபிட்டோ ஊழியர் கொடுத்த தொப்பின் காரணமாக தற்போது SSI ராமச்சந்திரிடம் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ரேபிட்டோ நபரிடம் அந்த நபர் பிரேம் என்பவர் இந்த போலீசார் துரத்துவதால் உன்னிடம் புக் செய்வது போலவும் தனது இருசக்கர வாகனம் அருகில் தான் இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பதாகவும் பணம் கேட்டு அந்த SSI மிரட்டுவதாகவும் அந்த ரேபிட்டோ ஊழியரிடம் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது SSI ராமச்சந்திரனிடம் துறை ரீதியான விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இவர் அங்கு இருக்கக்கூடிய CCTV காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள். பின்னால் அந்த SSI ராமச்சந்திரன் துரத்தினாரா, பிரேம்குமாரை துரத்தினாரா என்ற கோணத்திலும் விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.